பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. ஐயா நாங்கள் 4 பேர் பிள்ளைங்கள வச்சுருந்தாங்க. அந்த கூரோட ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அங்கே நாங்கள் படுத்துன்னு இருந்தோம். ஒரு அண்ணன் வந்து பாத்ரூம் வந்தார். அவர் என்ன பண்ணார், அம்மா அம்மான்னு கூப்பிட்டாரு. எனக்கு கூப்பிட்றாரு அந்த அண்ணன்னு சொன்னோம். நான் தான் ஏச்சு ஓடி அந்த வெளியே வந்து என் பிள்ளைங்கள இந்த சின்ன பிள்ளை படுத்துருந்தோம். ஐயா அதுக்கு இன்னொரு பையங்க தட்டி ஏப்பி ஏந்துருங்கம்மா, தச்சு ஓடுறது தண்ணி தான் வந்துருச்சான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயா எனக்கு பேடிச்சு தண்ணி எல்லாம் தூக்கிடும் போது வாசல் வந்து தண்ணி நோஞ்சி போகிறதான் அவங்கவுங்க நம்ம பொருள் போன பார்த்து உயிர் தப்பிச்சிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைட்டு எல்லாம் சின்ன சின்ன குழந்தை எங்கள் பொண்ணு குழந்தை பிறந்துக்கிட்டு அந்த குழந்தை தூக்கின்னு நாங்கள் அந்தாண்டு ஓட்டோம். போய் வந்து எதனா இருக்கிறது போய் வரலான்னு பார்த்தா அப்படியே முன்னாடி திமிஞ்சு அப்படியே பூரா உடனே உயிர்ந்து போச்சு. எங்களை படுக்க ஒரு துணிக்கு வழி கிடையாது, படுக்க பாய் கிடையாது, எல்லாமே அடிச்சுன்னு முடிச்சேன். பிள்ளைங்க இப்போ ஸ்கூலில் வாங்கின பரிசு முதலாக என் பேர பிள்ளை எடுத்து வாங்கின பரிசு கூட என்னால் எடுத்து உண்டியில் போட்டு வச்சு என் பேர பிள்ளை அதை கூட என்னால் எடுக்க முடியல. எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு, ஒன்று கூட இல்லை வீட்டில். இல்லை ஐயா, நாங்கள் எங்கே ஐயா போகிறது? எந்த ஆம்பளையும் எங்களுக்கு யாருமே இல்லை. என் தங்கச்சி என் 2 புள்ளிங்க தான் படுக்க இடம் இல்லாத அந்த வீட்டில் போய் படுத்து ஏன் இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு ஜனம் கூட வந்து எங்களை யாருமே பார்க்கல, இன்னும் எதுன்னு யாருமே எங்களை கவனிக்கல, இன்னும் எதுனே கேட்கல. வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வசதி பண்ணி கொடுத்தீங்களா உங்களுக்கு கோடி புண்ணியமா. ஐயா நாங்கள் 4 பேர் பிள்ளைங்கள வச்சுருந்தாங்க. அந்த கூரோட ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல அங்கே நாங்கள் படுத்துன்னு இருந்தோம். ஒரு அண்ணன் வந்து பாத்ரூம் வந்தார். அவர் என்ன பண்ணார், அம்மா அம்மான்னு கூப்பிட்டாரு. எனக்கு கூப்பிட்றாரு அந்த அண்ணன்னு சொன்னோம். நான் தான் ஏச்சு ஓடி அந்த வெளியே வந்து என் பிள்ளைங்கள இந்த சின்ன பிள்ளை படுத்துருந்தோம். ஐயா இது கூட இன்னொரு பையங்க தட்டி ஏப்பி ஏந்துருங்கம்மா, தப்பிச்சு ஓடுறது தண்ணி தான் வந்துருச்சான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயா நான் பேடிச்சு தண்ணி எழுந்திரிச்சு இந்த பிள்ளைங்களை விட்டுக்குன்னு அங்கே ஓடி நான் பிள்ளைங்கள தான் அந்த மரத்தோட விட்டு வரத்துக்குள்ளே திரும்பி வந்து ஒன்று கூட எடுக்கல. ஐயா அப்படியே மழை அந்த செவரு மரத்தான் தான் ஐயா நிற்குது. இந்த ஃபஸ்ட்டு வீடு எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு தண்ணியில் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கெல்லாம் தப்புன்னு தாண்டுறாரு கிருபாண்டு. அவங்க வந்து சொல்லாட்டி எங்களுக்கு காது கேட்காத கண்ணு தெரியாத தூக்கத்துல இருந்தாயா 3 மணிக்கு தாயா எங்களுக்கு தெரியும். வாங்க போனா எங்களுக்கு கடவுளை உதவி செஞ்சார். ஐயா இந்த பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் எங்கே தேர்றது அவ்வளோ வேகம். ஐயா தண்ணி அங்கே பார்த்தீங்களா எப்படி ஃபஸ்ட்டு எங்கள் வீடு தான் வந்துச்சு. இந்த பிள்ளைங்களை விட்டு நாங்கள் அந்த தெரு பார்க்க எவ்வளோ வேகமாக இருந்தது, அவ்வளோ வேகம். ஐயா எப்படி சொல்கிறது, ஒரு பாம்பு வச்சா கூட ஒரு வேகம் அவ்வளோ வேகம் வராது, அவ்வளோ வேகமாக வந்துச்சு அந்த தண்ணி. நாங்கள் ஈத்துன்னு பார்த்தா ஐயா நாங்கள் திரும்பி இப்படி போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஈத்துன்னு பார்த்தா அந்த தண்ணி. நாங்கள் தப்பிச்சது கடவுள் தான் எங்களுக்கு சித்தம். எங்களுக்கு படுக்க ஒரு துணிக்கு வழி கிடையாது, படுக்க பாய் கிடையாது. எல்லாம் தூக்கிடும் போது வாசல் வந்து தண்ணி நோஞ்சி போகிறதான் அவங்கவுங்க நம்ம பொருள் போன பார்த்து உயிர் தப்பிச்சிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைட்டு எல்லாம் சின்ன சின்ன குழந்தை எங்கள் பொண்ணு குழந்தை பிறந்துக்குது. இப்போ அந்த குழந்தை தூக்கின்னு நாங்கள் அந்தாண்டு ஓட்டோம். போய் வந்து எதனா இருக்கிறது போய் வரலான்னு பார்த்தா அப்படியே முன்னாடி திமிஞ்சு அப்படியே பூரா உடனே உயிர்ந்து போச்சு. இது வரைக்கும் இந்த 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு ஜனம் கூட வந்து எங்களை யாருமே பார்க்கல, இன்னும் எதுன்னு யாருமே எங்களை கவனிக்கல, இன்னும் எதுனே கேட்கல. வந்து எங்களை இந்த மாட்டு கொடையில் ஆகி சார் கஞ்சி காய்ச்சி குடிச்சுன்னு உட்காந்து இந்த கொடுக்குற சோத்தை வாங்கி தின்னு மாட்டு கொடையில் பிள்ளை காத்துன்னு பார்த்துக்கிறோம். 3 மாதத்து குழந்தை மாட்டு கொடையில் போட்டு படுத்துக்கிறோம். நாங்களுக்கு இடம் இல்லாத வீட்டுக்கு மேலே வந்துச்சு. நாங்கள் காற்று புயல் காற்று வந்துன்னு சுற்றி புடவை கீசி கட்டிட்டோம். இல்லைன்னா அந்த கூரை கூட காற்று மேலே போகுது தண்ணி. வீட்டுக்கு மேலே போய் நம்ம பொருள் போனால் பார்த்து நம்ம உயிரை காவந்து பண்ணிக்கின்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் மாமியார் வயசானவங்க நடக்க முடியாது, அவர் தூக்கின்னு போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், புள்ள பத்த புள்ள உள்ள படுத்துனுக்குது, நம்ம குழந்தை காவந்து பண்ணி அந்த குழந்தை தூக்கின்னு 3ஆவது தெருக்கு ஓட்டோம். போய் வந்து ஏன்னா கொஞ்சம் பொருள் இடலைன்னா எங்களால் நீஞ்சி வர முடியல தண்ணியில். திரும்பி அப்படியே கிளம்பி எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போகாதீங்க பொருள் பண்ணாலும் பரவாயில்ல உயிர் காப்பந்து பண்ணி சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நாங்களாம் தெருக்கு ஓட்டோம். இது வரைக்கும் வந்து யாரையுமே எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல, எந்த இது வரைக்கும் அப்படியே தான் உட்காந்து கிடக்குறோம். ஊர் மேப்பே இல்லைன்றாங்க. ஐயா நாங்கள் போனோம். ஐயா எங்கே போனீங்க? நாங்கள் ரோட்டுக்கு போனோம். இந்த ஊர் இதுக்கு வந்து ஆய்வு இது இல்லை பாரிஸ் இது இதில் எப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு எல்லா ஊர்லயும் இருக்கிற இடம் மாதிரி இந்த ஒரு ஊருக்கு மட்டும் என் மண்ணியே கிடையாது சார். எத்தனை காலத்துக்கு நாங்கள் புறம்போல வருஷம் இந்த வெள்ளப்பை ஆயின் தாங்குது. இது வரைக்கும் எங்களுக்கு யாருமே ஒரு இட வசதி இல்லை, ஒரு வீட்டு வசதி இல்லை. வருஷம் நாங்கள் தண்ணியில் தான் போகிறோம். வருஷம் தண்ணி வந்து கோரிக்கை இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இடம் வேணும். எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும். எங்களுக்கு இடமா ஒதுக்கல. இப்பயாவது இவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகு இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு சொந்தமா எழுதி கொடுங்க ஐயா. இந்த ஒரு உதவி போதும் ஐயா. எங்களால நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க உயிரை காவந்து பண்ணிக்கிறோம். இல்ல ஐயா நாங்க எங்க ஐயா போறது? என்ன இந்த நேரத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?
இந்த இடத்த ஆயத்தப்படுத்தீங்களா? உங்களால முடிஞ்சா ஒரு வீடு கட்டி கொடுக்கலனால நாங்க ஒரு குடிசையாவது பண்ணி இந்த மேப்பா இல்ல, நீங்க எப்படி இங்க இருக்கிறீங்க, இவ்வளவு ஜனம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப மேப்ல அது வாங்க மயாரில் ஒரு போர்டு போட்டுக்கிறாங்க ஊருன்னு. அப்ப எங்க ஓட்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரலையா? பொன்முடி இது வரலையும் வந்து பார்க்கவே இல்லை ஐயா. எங்க பக்கத்துல சேஷம் பொன்முடி இது வரலுமே பொன்முடி வந்து பார்க்கவே இல்லை. இந்த பிள்ளைங்க என்ன அன்னைக்கு வந்து கும்பிடு போட்டாரு பொன்முடி, இன்னைக்கு ஏன் வரல? அந்த பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுட்டு பண்ண பிறகு உயிரும் ஜீவனம் அந்த பிறகு நாங்க பேட்டி கொடுக்கணுமா ஐயா? இது வரலையும் பொன்முடி எந்த நடவடிக்கை எடுக்கல ஐயா. எங்க ஓட்டு போய் ஸ்டாலுக்கு சேரவே இல்லையா? ஏன் சார் புறம்போக்குக்கு வீடு இல்லைன்றாங்க, புறம்போக்கில் இருக்கிற மக்களுக்கு ஓட்டு மட்டும் எங்களுக்கு செல்லுமா? அது மட்டும் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு வீடு மட்டும் கொடுத்து கவர்மெண்ட் ஏற்றுக்காட்டா எங்களுக்கு? வந்து எல்லாரும் கும்பிடு போட்டு ஓட்டு கேட்டாரு, அந்த ஓட்டு மட்டும் கவர்மெண்ட்ல அவர் செல்லுது, வீடு கொடுத்து மட்டும் கவர்மெண்ட் ஏற்றுக்காத்துன்றாங்க. எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வசதி பண்ணி கொடுத்தீங்களா உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கு. எங்களுக்கு இன்னும் 2 சென்ட் அதிகமா எங்களுக்கு மாடி வீடு கூட வேணாம், ஒரு 2 சென்ட் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தீங்களா கொடுக்க முடியலன்னா வேற எங்கேயாவது காட்டி விட்டு சொல்லுங்க ஐயா. ஒரு உதவி செஞ்சா போறேன் ஐயா. உங்களுக்கு எல்லாம் ஒரு 2 வயசு புலிவே ரோட்டு மேலே எங்களால படுக்க முடியாது. 2ம் படிக்கிறதுக்கு புலி பூரா படிக்குது. எந்த ஆம்பளையும் எங்களுக்கு யாருமே இல்லை. என் தங்கச்சி 2 புலிவை தான் படுக்க இடம் இல்லாத அந்த வீட்டுல போய் படுத்து ஏன் இருக்கிறோம். அதுவும் நாங்களே எங்க போவோம், எங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழியே இல்லை. ஒரு 3:30 மணிக்கு சார் தண்ணி வந்துட்டு எங்களுக்கு தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரு வந்து சொல்ல பார்த்தா எங்களுக்கு தெரியும். நாங்கள் குழந்தை தான் பிறந்த குழந்தை உள்ளே கிடத்தின்னு படுத்துட்டோம் நாங்கள். அதனால் என்ன சொல்லிட்டு பக்கத்தில் கட்டினவங்க பூரா அதுலேயும் வாரி குழந்தைங்க வாரி அடிச்சுன்னா அண்ணாண்ட ஓடிட்டோம். அந்த பக்கம் ஓடின பிற்பாடு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி நீங்க வெளியே வந்தீங்க? சத்தம் கொடுத்து எங்கள் பிள்ளை எல்லாம் கையை பிடிச்சி இழுத்துன்னு விட்டுடுச்சுவோ. அதோட ஓடணும் தான். எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது? இந்த சேவரில் முட்டி நிற்குது போகிற அந்த அளவுக்கு வந்துருச்சு. இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. யாரும் இன்னாண்ட வாரத்துக்கு போகிறதுக்கு ஒன்றுமே முடியல. அதோட அப்படி உட்கார்ந்து அங்கங்க ஓடினவங்க ஓடிட்டாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் ஓடிட்டாங்க. அந்த வீட்டை வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அங்கேயும் தண்ணி வந்ததுனால அவங்கவுங்க இன்னாண்ட வந்து எதுவுமே எடுக்கல. உள்ள தண்ணி பூந்துடுச்சு. எல்லாம் பாதிக்கு போட்டாங்க சார். என்னெல்லாம் சேதம் அடைஞ்சுமா? உள்ள சாமஞ்சாட்டு உள்ள எந்தெந்த பொருள் கிடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியல. எல்லாம் வெளியே எல்லாம் ஓடிட்டாங்க பறந்து. இதே எவ்வளவு வீடுகள்லாம் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்குமா இந்த பகுதியில்? இந்த பக்கத்தில் இந்த ரயினு இந்த பக்கத்தில் அந்தாண்ட எல்லாமே நீட்டாக எல்லா வீடுமே பாதிக்கப்பட்டு போச்சு. எல்லாம் அந்த சைடு இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் வீடு தான் அப்படியெல்லாம் இருந்துச்சு, போயிடுச்சு. 150 வீடு. உங்க வீடு அதுமா? எங்க வீடுங்க அதே மாதிரி தான். நாங்களும் படிக்கல தான் தண்ணி வந்து தெரியாது. அலை சத்தத்தை கேட்டு ஒருத்தர் வந்து எழுப்பினாங்க. அந்த சத்தத்தை வந்து வெளியே வந்தா தண்ணி முட்டின்னு வந்துச்சு. செவுரு முட்டின்னு வந்துச்சு. எல்லாம் நாங்கள் எல்லாமே என் புலிவே எல்லாமே படிக்கலையே தான் இருக்கிறோம். நாங்கள் 3 பேர் தான் அங்கே இருக்கிறோம். யாருமே இல்லை, மற்றவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, அண்ணன் தம்பி இல்லை. நாங்கள் 3 பேர் தான் படிக்கலே இருந்தோம். செவுரு வந்துச்சு. எங்களால் எதுவுமே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உள்ளே போக வழி இல்லை. ஊந்தத்து தான் மேது. எனக்கு என்னாச்சு? காலில் அப்படி போய் அடிச்சுக்கின்னு போய் அதில் போய் ஊந்துட்டோம். நாங்கள் ஊந்துட்டு சிக்கார இந்த செவுரு ஊந்து போச்சு. பின்னாடி செவுரு ஊந்துச்சு. எங்களால் எதுவும் எடுக்க முடியல. உள்ள தண்ணி பூந்துருச்சு. இங்கே கேட்குது, அங்கே கத்துற அங்கே வர தண்ணி இங்கே அலை சத்தம் கேட்டுது. அங்கே வரும்போதே எங்கள் வீட்டுக்காரர் தான் எழுந்திரிச்சு இந்த தெருவெலாம் உள்ளவங்களாம் எழுப்பி விட்டாரு. தண்ணி வருது ஓடுங்கன்னா யாரும் எதையும் எடுக்க வழி இல்லை. எல்லாம் உயிர் தப்புனா போதுன்னு அவங்களும் எடுத்து வாரிட்டு முடிஞ்சது. பிள்ளைங்க அந்த டிசியை மட்டும்தான் எடுக்க முடிச்சு என்னால். வேறு எதுவும் என்னால் எடுக்க முடியல. பாய் தலைக்காணி கட்டில் சொல்லிட்டு எல்லாமே அடிச்சுன்னு முடிச்சேன். பிள்ளைங்க இப்போ ஸ்கூலில் வாங்கின பரிசு முதல்ல என் பேரப்பிள்ளை எடுத்து வாங்கின பரிசு கூட என்னால் எடுக்க உண்டியில் போட்டு இருந்துச்சு என் பேரப்பிள்ளை. அதை கூட என்னால் எடுக்க முடியல. எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. ஒன்று கூட இல்லை வீட்டில். படிக்க எழுந்திருக்க இல்லை. இப்போ இவ்வளோ சேரு இப்போ உள்ள காயறதுக்கு வழி இல்லை. சேரு சகதியமாக இருக்குது. எவ்வளோ பூச்சி எறும்பு எல்லாம் சகலமும் இருக்குது. உள்ளே போக முடியல. ஆனால் இப்போ இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது இருக்குது? எந்த அளவு பாதிப்புன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்க. இப்போ வந்து 71 72 வந்து தான் நமக்கு தெரியாது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது இது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி. ஆமாம் அந்த அளவுக்கு தண்ணி. ஆனால் இப்போ முழுக்க இங்கே தண்ணி நிற்கிற காட்சிகள்லாம் நாங்கள் பார்க்குறீங்க. இது ஏற்கனவே இந்த பகுதியில் தண்ணி எப்பவுமே நிற்கக்கூடிய இடம் தான். இல்லை இது ரோடு. தண்ணி நிற்கக்கூடிய இடம் ரோடு. ரோடு இந்த அளவுக்கு தண்ணி நிற்குது. இந்த அளவுக்கு நிற்கிதுன்னா அடிச்சு போயிடுது. மண்ணை பூரா அடிச்சுன்னு போயிடுது. அதனால பள்ளம் தேங்கி நிற்கிது. இப்போ இங்கே வந்து ரோடு போட்டிருந்தாங்களா ஏற்கனவே? ரோடெல்லாம் தார் போடுற அளவுக்கு பக்காவாக போட்டு இருக்குது. அப்போ தான் தண்ணி வந்துடுது. இன்னும் ஒரு 5 நாளில் தாரெல்லாம் ஊற்றிருப்பாங்க. போட்டிருந்தா ஃபுல்லாக அந்த ரோடு கம்ப்ளீட்டாக ஓடிட்டு இருக்கோம். ஓகே. ரோடு இருந்திருக்காது. அவங்க தார் போட்டிருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தண்ணி
அந்த அளவுக்கு தண்ணி. சரி. யாரும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி. ம். அதான் உங்ககிட்ட காமிச்ச மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா இந்த இதெல்லாம் ஈபி டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா. அதுல எவ்வளவு வைக்க அடிச்சு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி. சோ அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா தண்ணி. இங்க இருந்த மின்கம்பம் எல்லாமே சரிஞ்சு கிடக்குது. சரிஞ்சு போச்சு. ஒரு முறையும் இந்த அளவுக்கு வருவது உண்டா இல்ல இந்த வழி தடத்துல தான்? இதுதான் ஒவ்வொரு தடவையும் இல்லை, இதுதான். இந்த முறை தான் இவ்வளவு பாதிப்பு. அப்படியே தண்ணி வந்தா கூட அது ஆட்டோமேட்டிக்கா பரவத்துல. இப்போ எனக்கு சும்மா காமிச்சு சொல்லுங்களேன் எந்த பக்கத்துல இருந்து ரோடு அப்படின்றது? ரோடுங்களா சார்? இப்போ அது இருக்கு. எந்த பக்கம் ஆக்சுவலா அந்த தண்ணி ஆத்தோட தண்ணி வர்றது? இது ஆத்தோட தண்ணி அந்த வீட்லயே போயிடும் சார். சரிங்க. எந்த பக்கம் போயிட்டு அது பாலம் இருக்கு பாருங்க. ஆமா அந்த பாலம் போயிட்டு அப்படியே இறங்கிடும். ஓ இதுல தண்ணிலாம் வராது. இது இப்போ இதெல்லாம் தான் ரோடா? ஆமா இதெல்லாம் ரோடு சார். இந்த ரோடு எங்க இருந்து வருதுன்னா இது? இப்போ நம்ம கார்ல வந்தோம்ல. ஆமா ஸ்ட்ரெயிட் ரோடு. இதுல இருந்து எங்க போய் சேரும்? சின்ன சேவல ரோடு. சின்ன சேவல ரோடு பாலம் வரைக்கும் போகும் இந்த ரோடு. பாலத்தை தாண்டி போகுது. ஓ சின்ன சேவல ரோடு. நாங்க வரது மழவராயனூருக்கு வரது இந்த பாதை தான். ஆனா இந்த ரோடு எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ ரோடு வந்து இப்போ பார்த்தேன்ல சார். ஆமாண்ணா. இதுல இருந்து சுமார் ஒரு 100 மீட்டர் இருக்கு சார். இது இப்போ உடைஞ்சு இது உடைஞ்சு போனது. அதான் இப்போ வந்து இந்த ரோடையும் இணைக்கிறது இந்த இல்ல இது மெயின் ரோடு சார். மெயின் ரோடு தான். இப்போ மழவராயனூர் கிராமம் ஏற்கனவே இருந்த ரோடை இப்போ புதுசா திரும்ப போட்டுட்டாங்க. ஆமா ஆமா புதுசாக போடுறாங்க. கவர்மெண்ட் எதுவுமே செய்யலைன்னு செய்ய மாட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து ஓட்டு கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு பாதிப்பு இவ்வளோ சேஃப்டியாக இருந்தால் இந்த நிலைமைக்கு ஆயிருக்காது. இதை பாரு எங்கள் வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு. மாடு ஆடு வீட்டுலேருந்து இதோ இப்போ இதே பாருங்க ஐயா. அந்த வீடுங்க? ஆமாங்க ஐயா. அந்த வீட்டுக்காரங்க எங்க வீடு அது. சரி சரிங்க. இப்போ உங்க வீடு ஏதோ தனிச்சு நிக்குது இல்லையா? எப்படி எவ்வளவு வேகமா வந்தது? எந்த டைம்ல வந்தது? விடிகாலில் 3 மணிக்கு வந்தது ஐயா. தண்ணி திறந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு ஓடி இந்த உயிர் பாதுகாப்பு பண்ணி வந்துட்டோம். சத்தம் கடிச்சுன்ட்டு அதுக்கு பிறகு பார்த்தா இருக்க அதிகரித்து வந்து போச்சு. நாங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே ஓடி போட்டோம். அப்புறம் எல்லாமே வந்து ரோடு கீடு எல்லாமே அறுத்துக்கின்னு ஆடு மாடுலாம் ரொம்ப சேதாரம் ஆகி போச்சு. ஊருக்குள்ள கரண்ட் இல்லை வசதி. சாப்பாடு கூட கொடுக்குறாங்க, எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன தேவையோ அது கொண்டு வந்துடுறாங்க. எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ உங்க இதுல வந்து என்ன சேதம் அப்படின்றது? ஆடு மாடெல்லாம் வச்சிருந்தீங்க, அதுக்கு ஏதாவது பாதிப்பு? ஆமா ஐயா, வீடு ஒரு மாடு போயிடுச்சுங்க ஐயா. வீடு சேதாரம் ஆச்சு, மாட்டு கோட்டை சேதாரமாக போயிடுச்சு. வீட்டில் இருந்த பொருள் எல்லாமும் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. புடவை துணி மாதிரி எல்லாமே இல்லாமல் மற்றவங்க துணி நாங்கள் இங்கே கட்டின்னு இருக்கோம். எல்லாம் ஒரு 150 வீடு பாதுகாப்பு கிடையாது. புறம்போக்கண்டதுனால பாதுகாப்பு வராங்க, ஓட்டு கேட்குறாங்க, போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதை சரி இது செய்யறன்றாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஐயா. எங்களுக்கு இந்த தடை ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி ஐயா. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.